ஆலியார் டேமு அவ்வளோதான். வால்பாறை என்ட்ரு ஆயாச்சு. போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ வால்பாறை வர முடியாதவங்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பேச்சுலர்ஸ் அது மாதிரி பெரும்பாலும் தான் வருவாங்க ரைடர்ஸு. அதனால் ஃபேமிலியாக இது சூஸ் பண்ண மாட்டாங்க. கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி தான் பெரும்பாலும் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வர முடியாதவங்களுக்கு ஓகே நம்ம வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ வால்பாறையை முடிஞ்ச வரைக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கொடைக்கானல் வீடியோ சரியா பண்ணல தெரியும். ஸோ வால்பாறையை முடிச்ச வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நல்லா காட்ட போவோம். மலைச்சாலை ஆரம்பம், செக் போஸ்ட்டு, ஓகே சார். இங்கே விடுவா. ஓகே வால்பாறை என்ட்ராயாச்சு. சுவானமலை டைகர் ரிசர்வ், பொள்ளாச்சி டிவிஷன். இருக்கு பார் ஆலியார். அது பார்க்கறதுக்கு டேம் டேம் மேலே உன்னை காட்டுறேன் நான். நீ போயிட்டு அங்கே நின்று பார்த்துட்டு வரேன். தண்ணி எவ்வளோ கிட்ட காட்டுறேன் பாரு. துத்துன்னு அவசரப்பட்டு இப்போ ஒரு காலைவர் டைம் தான் வேஸ்ட். ஆலியார் டேம் இது. இதே தப்பு தான் நான் பண்ணுவேன். எங்கன்னா கூட்டு போனா பண்ணுவேன். பார்ப்போம் எதனா லக்கு இருக்கா, ஏன்னா வைல்டு அனிமல் எதனா ஸ்பாட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நம்ம வர நேரத்தில் இந்த நேரத்தில் வராதியா? நாலு மணிக்கு மேல எல்லாம் புல்லட் தரதன்னு போகுது. புல்லட் சவுண்டுக்கே பயந்துருவாங்க. வராதுங்க. அது வரைக்கும் பரவாயில்ல. நம்ம ஆரம் நல்லா டியூன் பண்ணிட்டாங்க. புல்லட் இப்போ வந்த புல்லட் அந்த மாதிரி இல்லை. ஆனால் சவுண்ட் பிடிக்கும். பட் நான் வந்து அது வைக்கல. நான் எதுவுமே சைலன்சர் எதுவும் ஆல்ட்ரெல்லாம் பண்ணல. பிகாஸ் நம்ம ஆரம் நம்மளுக்கு அப்படியே அந்த ஒரிஜினாலிட்டி பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த மாடல் நான் சூஸ் பண்ணது. நிறைய பேர் மீட்டியாரு, கிளாசிக் 350 லேட்டஸ்ட்டு அதை மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம வாரம் வந்து விண்டேஜ் மாடல் இதுக்காக வெயிட் பண்ணது. புல்லட்டுன்னு வாங்கினா இப்படி தான் ஒரு வண்டி இருக்கணும் அப்படின்னு நம்ம முன்னாடி யோசிச்சு வச்சதுதான். பட் அது நார்மல் ஸ்டாண்டர்ட் மாதிரி இருந்துச்சு. அதுலேயே சில மாடிஃபைலாம் நம்ம பண்ண மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டி நம்மளுக்கு கிடைச்சது தான் ஆரா. ஸோ ஓரளவுக்கு பிளாக் கோட்டிங்கில், டபுள் கலரிங்கில் பக்காவா. ஒரு பையன் இப்படி போகும்போது ஒரு வீடியோல ஒரு பையன் இப்படி டேர்ன் பண்ணும்போதுல புலி அழகா பொறுமையா நந்து போய் அப்படியே ஜம்ப் பண்ணி மலை மேல ஏறும். அது அதிர்ச்சியில பிரேக் வச்சு கீழே ஊந்துருவானுங்க. நம்ம ஆரம்பத்தில் திருப்பதி
போனோம். ஸோ அது நம்மளுக்கு நல்ல ப்ராக்டிஸாக இருந்ததுங்க. எடுத்த உடனே டப்புன்னு பெரிய ஹில்ஸ் ஏறாமல் நம்ம நிறைய வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தோம் இந்த மோட்டோ விளாக். ஸோ அதெல்லாம் தான் நம்மளுக்கு கை கொடுத்துது. அதேமாதிரி என் பொண்ணும் அழகாக ஒரு இடமா சொன்னான், கரெக்டாக போனோம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கொல்லிமலை ஏர்பின் பென் 70 அதில் ட்ரைவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா மலையும் ஏறுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிச்சு. Hairpin bend number 2. ஆக்சுவலாக நம்ம பில்லியன் ரைடர்லாம் கூப்பிட்டு வருவோம். அவங்களுக்கு வந்து நம்ம அந்த வண்டி ட்ரைவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த அருமெல்லாம் தெரியாது பெரும்பாலும். ஸோ இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் ஏறும்போது என்ன தான் நம்ம கூட வரும் தொண்ணு மற்ற இடம் பேசிட்டு வந்தாலும் ஒரு அமைதியாக்கிடும். அந்த காட்சி செக்ஷனும் அந்த அடர்த்தியான அந்த காடு, அந்த வளைஞ்சு போகிற இடம், அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு த்ரில்லிங்காலாம் இருக்காது, பயந்துருவாங்க. அது புதுசாக வரவங்க. அப்போ இப்போ நம்ம கால் வலிக்குது அப்படி நிறுத்துறோம்ல, இந்த மாதிரிலாம் அதிரப்பள்ளியில் வந்து நிறுத்தக்கூடாது. மற்றபடி எனக்கு வண்டி ஓட்டுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. வண்டி கிண்டி பஞ்சர் ஆகி போச்சுன்னா தொல்லை போச்சு வேலை. ஏன்னா ரோடு இந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல, கரடு முரடா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? எத்தனாவது பெண்டுன்னு பார்க்கலையே. இன்னைக்குன்னா செவ்வாய்க்கிழமை தானையா? செவ்வாய்க்கிழமைல இதுவே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைனா கிரௌடா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து அப்பதான் கீழே இறங்குவாங்க, அப்பவும் கிரௌடா இருக்கும். பதினேழு தான் இருக்கா, மொத்தம் 40. பாதி ஏறி இருக்கும். ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் தான் டவுன் வரும். நம்மார வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். 2 பேரும் தான் அடிச்சு இழுத்து தள்ளிட்டு போகுது. ஓகே சூப்பர். ஸோ யாருன்னா பைக்கில் இருந்தீங்கன்னா புல்லட் ஸ்டாண்டர்டு வாங்கலாமா வேணாவா, புது இன்ஜின் டியூன் பண்ண இன்ஜின் எப்படி இருக்கு, பவர் எப்படி இருக்கு அப்படின்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க தாராளமாக வாங்க. நான் ட்ராவல் பண்ண வீடியோ பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா மலையும் நம்ம ட்ராவல் பண்ணியாச்சு. ஊட்டி மட்டும் தான் பேலன்ஸு. ஸோ மசனக்குடி டு ஊட்டி அதுவும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது முடிச்சிட்டோன்னா நம்ம எல்லா மலையும் ஏறுற மாதிரி தான் ஹில் ஸ்டேஷன். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. சைலன்சர் அந்த பழைய பீட் சவுண்டு மட்டும் இல்லையே தவிர இன்ஜின் நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது பவர். சோலோ ரைடு வரும்போதும் சரி, இப்போ ஒருத்தர் கூட ட்ராவல் பண்ணுறாரு, ஸோ பில்லியன் ரைடு கூட ஏறும்போதும் சரி வேற மாதிரி இருக்கு. தமிழ்நாடு தான். மேலே போனால் தான் கேரளா, அதிரப்பள்ளி போனால் தான் கேரளா. அங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கியா,
கமலோ ரேகா ஹீரோயினோ ஒரு மலை மேல இருந்து சூசைட் பண்ணுவாங்க, எகிரி குதிப்பாங்க. அதுதான் வந்து பெரிய ஃபால்ஸ் இருக்கிறதுலே நம்ம தமிழ்நாடு கேரளால நினைக்கிறேன். ஹைட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். ஆக்சுவலா கொல்லிமலை தான் ஹைட்டா இருக்கும். இது பிரம்மாண்டமா இருக்கும். பாகுபலி படம் பார்த்தல, பாகுபலி நான் ஒரு மலை மேல ஏறுவான் தெரியுமா, தண்ணி ஊத்தம் பாரு, அந்த சிவன் சிலையை எடுத்து ஷோல்டர் மேல வச்சு நடந்து போவான் ஒரு ஃபால்ஸ்ல. பார்க்கல அதுக்குதான் தாங்க பாகுபலியே பார்க்கல நீ நட்ட சொல்றது போ. இந்த பஸ்ஸுக்காக ஒருத்தர் வெயிட் பண்றாங்க தனியா. நீ கூட வரலன்னா அவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்கலாம். ஆமாமா, இங்க இதுவும் எலிபென்ட் கிராசிங் தான். யானைகளுக்கு நடமாடும் உரிமை உண்டு, இடையூறு செய்யாதீங்க. அதுங்களோட இடம் இது. அங்க நம்ம சும்மா ஒரு இதை கண்டுபிடிச்சி நம்ம ஆர்டிபிஷியலா பண்ணதான் இந்த இடம்லாம், ரோடுலாம் போட்டதுதான். அதுக்கு ஃப்ரீயா இருக்கணும், அதுங்களுக்கு தான் இது உரிமை, நம்மளோட அதிகம். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். மூணாறுலயும் ஃபுல்லா தான் எழுதி இருந்துச்சு, மூணாறுலயும் ஃபுல்லா தான் எழுதிருக்கும். இது வந்து அதுங்களோட இடம். என்ஜாய்மெண்டா யானை வழிமறைக்கிறதுலாம் இறங்கி துண்டை காணும். வண்டி திருப்ப முடியாது, டப்புன்னு போட்டு ஊந்துருவானுங்கயா. ஓ டவுன்ல சூப்பரா, டவுன்ல பொறுமையா இறங்கும். அது வந்து வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க கூட யாருன்னா வரும்போது அப்போ ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு ஆளால ஓட்டுறது கஷ்டம். நான் மூணாறு போகும்போது தனியா ஒரு இடம் இருக்கியா, காலியா இருந்துச்சு, காடு. அங்க வந்து எல்லாமே இருக்கு, எலிபென்ட் எல்லாமே இருக்கு, ரொம்ப டீப் ஃபாரஸ்ட். ஒரு பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு இந்த பேக் வந்து சரியா கட்டலாம் நிறுத்தலாம்னு சொல்லிட்டு ஆமா பின்னாடி கட்டி வச்சிருந்தேன், வரும்போது கட்டின பத்தியா, அதை கட்டியிருந்தேன், பாதி அவுத்துட்டு தொங்குது. சரி அதை சரி பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடமாவே இருக்கே சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒன்று ஒரு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. சரி அங்க கூட தொடங்கி ஒரு ஆபத்தா இருக்காங்களே சொல்லிட்டு நிறுத்தி பேக சரி பண்ணலான்னு பார்த்தேன் பாரு. அது இந்த காட்டு வழியா இப்படி ஏறுது உள்ள. அந்த பொண்ணு அங்க வந்து சிறுத்தை நடமாட்டம் இருக்கு, யானை நடமாட்டம் இருக்குன்னு போட்டிருக்கு போர்டு. நான் சும்மா சிஸ்டர் தான் இது இப்படி ஏறுறீங்க, எங்க போறீங்க அப்படின்னு கேட்டேன் பாரு. எங்க போறீங்கன்னு கேட்டேன். அவங்க ஊர் வந்து இந்த ரோடு வழியா போனா 6 கிலோமீட்டரா 3 கிலோமீட்டர் சொல்லிச்சு. எங்க போயிட்டு போறாங்க போல. இப்படி குறுக்கல ஏறினா 600 மீட்டர் 700 மீட்டர்ல போயிடும். அது காட்டு உள்ளே புந்து ஒரு கை குழந்தைய வச்சுன்னு அவ்வளவு தைரியமா போதியா? இல்ல அது போத உங்க வீட்டுக்கு. நம்மளா அது உள்ள ஏற மாட்டோம். மூணாறுல இப்படி ஏறி இப்ப நம்ம இப்படி போய் சுத்திட்டு வரோம்ல ரோடு வழியா, அது இப்படி ஏறிச்சுன்னா நம்ம 4 சுத்தி வர்றதுக்குள்ள அது மேல ஏறிடுமா.
ஷார்ட்கட்டா. ஆனா அந்த இடத்துல ஃபுல்லா யானை சுத்துற இடம், புலி இருக்குதுன்னு போர்டு வச்சிருக்காங்க. அதான் தைரியமா போகுது. கரடி இருக்கா, அவங்களாம் வந்து பிரச்சனை கிடையாது. நல்லா சில்லஸ் ஆரம்பிக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வால்பாறை ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக டோட்டலி இது 40 ஏர்பின் பெண்டுங்க வால்பாறை. ஸோ 40 வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக இன்னும் வால்பாறை 8 கிலோமீட்டர் கீழே இறங்கும்னு நினைக்கிறேன். கொண்டை ஊசி வளைவு ஓவர். 40க்கு 40 கம்ப்ளீட்டட். எப்படியா மேலையா அவங்க வீடா இருக்கும். அவ்வளவுதான், வால்பாறை வந்துட்டோம். இல்ல, 8 கிலோமீட்டருக்கு ஊர் உள்ள போவோம். இங்கெல்லாம் யானைலாம் இருக்காது, காட்டு எருமை இருக்கும், சிறுத்தை புலி எதனா இருக்கும். லக்கு இருந்தா நான் வைல்ட் அனிமல்ஸ் பார்க்கலாம். பட் அதுங்க பெரும்பாலும் வராது. நம்ம நினைப்போம், பட் அதுங்க வந்து பெரும்பாலும் வந்து ஹியூமன் நம்மளெல்லாம் தவிர்க்க தாங்க பார்க்கும். நம்ம நினைப்போம் அதுங்க வந்து நம்மளை தேடி அட்டாக் பண்ணுறது, வந்து மனுஷன் வருவான் இந்த மாதிரி வருவாங்க, வரவங்களா இது பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாம் ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஆகுறது தான். ஏன்னா அதுங்களுக்கு தேவையான எல்லாம் ஃபாரஸ்ட்டில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடு எல்லாமே அதுங்க ஒரு தற்செயலாக நடக்கிறது தான் எல்லாமே. என்கவுண்டரிங்னு சொல்லுவோம்ல, என்கவுண்டரிங் அனிமல்லாம் எதுக்கு சொல்லுவாங்க பெரும்பாலும்? ஸோ தற்காப்புக்காக, அதுங்களோட அது பாதுகாப்புக்காக அதுக்கு பண்ணுறது தான். நம்மளே இவங்க எதனா பண்ணிடுவாங்களோ அப்படின்றதுக்காக அதுங்களை காத்துக்கிறதுக்கு அட்டாக் பண்ணுறது தான். மற்றபடி வந்து பிடிச்சி சாப்பிடு அப்படிலாம் ஒரு எதனா ஒரு மிருகம் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அதை வந்து என்கவுண்டரிங் அனிமல் சொல்ல மாட்டாங்க, ஆட்கோழி அனிமல் அப்படின்ற மாதிரி அதை வந்து மாற்றிடுவாங்க. அப்படி எதனா இருந்தால் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருவாங்க. பெரும்பாலும் நம்ம அப்படி தானே பார்ப்போம். இல்லை அப்படின்னா பிடிச்சிடுவாங்க. ரொம்ப அதுங்களாம் ட்ரபிளாக தான் ஷூட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து ஸோ அதுனால வேறு மாதிரி எதனா பிரச்சனைனா அதை பிடிச்சி அதை வேறு இடத்துல விட்டுடுவாங்க. ஸோ நம்ம இப்போ கூட பார்த்தோம், நிறைய ஆட்கொல்லி புலிலாம் வயநாடு அங்கெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஊருக்குள்ள வந்துடுச்சுன்னா அதை பிடிச்சி சேஃபாக ஃபாரஸ்ட்டில், டீப் ஃபாரஸ்ட்டில் எங்கன்னா கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ அங்கே சர்வே பண்ணிக்கோ அது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் புலி ஃபோட்டோலாம் போட்டிருக்கேன். இது வந்து இது வாட்டர் ஃபால் எஸ்டேட். ஆமா, இது ஒரு எஸ்டேட். அந்த வாட்டர் ஃபால்ஸ் வருது பேர். ஆமா, நம்ம இங்கெல்லாம் பெரும்பாலும் கம்பெனிலாம் கிடையாதுல்ல, எல்லாம் டீ எஸ்டேட்ல ஒர்க் பண்றது தான். ஃபுல்லா டீ எஸ்டேட் தான். நல்ல சில்னஸ் ஆகுதுல்ல, நல்ல சில்னஸ் ஏறுது. வால்பாறை வந்து ஜன நடமாட்டம் ரொம்ப இருக்காதியா, அமைதியா இருக்கும்.